சந்தைக்கு போறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து மாச தொடக்கத்தில அந்த ஃபர்ஸ்ட் வீக் சந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அப்பதான் கையில காசு இருக்கும் நெறையா. அப்போதைக்கு கேட்டதெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்துருவாங்க. நான் வந்து இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆவேன். ஸோ இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் சந்தையில நெறைய பண்டம் வாங்கிட்டேன். அப்படி வாரம் குறைய குறைய காசு கம்மியாகும்போது பண்டத்தோட கவுண்ட்டும் கம்மியாகும். இந்த வாரம் எனக்கு பிடிச்ச முறுக்கு, சிப்ஸு, ஹல்வா எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ ஒரே ஜாலி. அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு புது ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, நான் வந்து இப்போ ஜேர்னலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 3 டைரி வச்சிருக்கேன். ஒண்ணு பர்சனல் யூஸ்க்கு, ஒண்ணு வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு, இன்னொன்னு வந்து என்னோட ரெசிபிக்கு. ஸோ இதில வந்து ரெசிபி புக்குன்னு போட்டிருப்பேன். ஆனா வந்து இதில வந்து ஸ்பிரிச்சுவல் டைரியா இந்த நோட் புக் வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து தேவ செய்தி இதெல்லாம் வந்து கேட்கும்போது காதால கேட்க மட்டும் செஞ்சோம்னா, சர்ச்சுக்கு போகும்போது காதால கேட்டோம் அப்படின்னா, அந்த டைம்ல அது மறந்து போயிடுது. ஸோ இந்த மாரி ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து துக்கமா இருக்கும்போது, நம்ம அதுக்கப்புறம் எப்பயாவது எடுத்து பார்க்கும்போது, இந்த வசனங்கள் வந்து நமக்கு பயங்கர ஆறுதலா வந்து இருக்கு. நமக்கு வந்து துக்கமா இருக்கும்போது யார் கூடயாவது மனுஷங்க கிட்ட பேசலான்னு ஃபோன் பேசினா, அவங்க கூட கொஞ்சம் இருக்கிற கஷ்டத்த இன்னும் அதிகமாக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு பதிலா இந்த மாரி நான் கேட்குற வாக் வித் ஜீசஸ், அப்புறம் சத்தியம் டிவி, அ ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில கேட்குற செய்தி இந்த மாரி எழுதி வச்சுருவேன். துக்கமா இருக்கும்போது அடிக்கடி எடுத்து பார்ப்பேன். அப்புறம் இங்க பாருங்க, இதில ப்ரேயர் டைரின்னு போட்டு ரெசிபி எழுதி வச்சிருக்கேன். மாத்தி மாத்தி பண்ணியிருக்கேன். ஸோ இவ்ளோ வருஷம் ஆகுது கல்யாணம் ஆனாலும், நான் வந்து யூடியூப பார்த்து தான் சமைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே ரெசிபி திரும்ப பண்ணா மறந்து போயிருது. திரும்பவும் போய் யூடியூப பார்க்குறது. அதனால நான் ஒண்ணு முடிவு பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்மளே நோட்ட போட்டு நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எழுதி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு அது செய்யணும்னா திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தான் வந்து இத ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இவ்ளோ வருஷத்துல இப்ப தான் இத வந்து நான் ஃபாலோ பண்றேன். நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம எல்லாரோட எல்லா பிரச்சனையுமே என்னன்னா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது? என்ன டிஃபன் பண்றது? என்ன டின்னர் பண்றது? அதனால நான் வந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ், டின்னர் சீரிஸ், அப்புறம் வந்து லஞ்ச் சீரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, நான் சமைக்கிறதெல்லாம் டெய்லி எழுதி வச்சுடுறேன். ஸோ இன்னைக்கு என்ன சமைக்கன்னு தெரியலனா, இத எடுத்து பார்த்துப்பேன். இதுல எதையாவது ஒண்ண வந்து திரும்பி பண்ணிடுறது. ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து என்னோட பர்சனல் டைரி. இதுல வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதி வைப்பேன். என்னோட துக்கம், கவலை எல்லாத்தையும். இந்த டைரி வந்து சொல்லப்போனா என்னோட ஜீசஸ்னே சொல்லுவேன். நான் ஜீசஸ் கிட்ட என்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து சொல்லுவேன். நம்ம வந்து உட்கார்ந்து ஜெபம் படிப்போம். ப்ரேயர் படிக்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா வந்து எனக்கு என்னமோ எழுதி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்னலாம் எனக்கு வேணுமோ அதெல்லாம் ஜீசஸ்ட்ட வந்து டியர் காட் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு அது கிடைச்சிருமா, நான் வந்து ஜெபம் படிச்சதுக்கு கீழயே காட் வந்து ஆன்ஸர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதையும் கீழ எழுதி வைப்பேன். ஸோ இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஏஸ்தடிக் பேஜ்க்காக இன்னைக்கு இந்த வளையல் ஷூட் பண்ணேன். ஸோ விளாக் முடிஞ்சுது.